நமக்கு மிளகாய் எல்லாம் அரைச்சு வந்தாச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டப்பாவில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதான். ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு எப்போ தேவைப்படுறதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையானதை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதியை உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இதில் நம்ம இந்த ஏனத்தில் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கிறவன் வெள்ளை எள்ளு போடலாம். வெள்ளை எள்ளு போட்டுட்டேன்னா மிளகா அப்படி நல்ல கருப்பு பொடி மாரி அந்த கலர்ல வரும். ரெண்டாவது வந்து இந்த இது போட்டுட்டேன்னாக்கா காஷ்மீரி சில்லி மிளகாவத்தல் போடலை, நீங்கள் அது போட்டுக்கிறவாங்க போட்டுட்டேன்னாக்க கலர் நல்லா இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாரி அந்த கலரில் வரும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி பண்ணிக்கலாம். இது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட், டேஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்தமாரி பண்ணி பார்த்துங்க. பிஸ்னஸ் பண்ணுறவா கூட இதுமாரி அரைச்சி 100 கிராம் 50 கிராம்னு பேக்கெட்டில் போட்டு அவன் கூட இந்தமாரி சேல் பண்ணலாம். மிளகாய் காரம் நல்லா வருது. காரம் கம்மியாக வேணுங்கிறவ ஒரு அரை கப்பு காரத்தை குறைச்சும் போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல அரை கப்பு குறைச்சிட்டு இதே போட்டுக்கலாம். இதே அளவுக்கு போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவா இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துப்பா, அது அவ விருப்பம். வெல்லம் வேண்டாம் அப்படிங்கிறவ வெல்லத்தை விட்டு விடலாம். இந்த அளவுக்கு வேண்டாம், இந்த அளவுக்கு விட அப்படி தேவைப்படாது அப்படிங்கிறவ கொஞ்சமா இது இந்த அளவுல இதுல பாதி அளவுக்கு பண்ணி தாராளமா வச்சுக்கலாம். இது இந்த மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கையை நீங்க 2-3 வாட்டி சோப் போட்டு நல்லா இளம்பணும். இல்லைன்னாக்க அதோட நீங்க மறந்து போய் கண்ணையோ மூக்கையோ தொட்டுட்டேன்னாக்க எரியும். எரிச்ச நேரத்தில் விடாது. நீங்க கையை நல்லா சோப் போட்டு அலும்பிட்டு லைட்டா கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஒரு 5 நிமிஷம் தடவிண்டு அதுக்கப்புறமா உங்க ரொட்டீன் ஒர்க்கை நீங்க கவனிக்கலாம். நான் போட்ட இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு. தாராளமா எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு வரும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. நன்றி.